மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொலியில சில பேருக்கு நீர்ல கண்டம், அமெரிக்காக்கு தீயில கண்டம், அதாவது இரண்டு வெவ்வேறு பிரதேசங்கள்ல இரண்டு விமான விபத்துக்கள் நடந்திருக்குது. எதனால இந்த விமான விபத்து, எப்படி நடந்த, எங்க நடந்த, எதற்காக அமெரிக்கா தீ துரத்துது என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில நான் உங்களோட கதைக்க போறேன். இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அமெரிக்கால இரண்டு விமானங்கள் வெவ்வேறு இடங்கள்ல விபத்துக்கு உள்ளானது. அதுல முதலாவது ரொம்ப பரிதாபகரமானது, ரொம்ப துக்ககரமானது. அமெரிக்காவை மட்டுமல்ல, மெக்சிகோவையும் அது மிகப்பெரிய ஒரு துயரத்துல ஆழ்த்தியது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலடெல்பியாவின் வடகிழக்கே அமைஞ்சிருக்கிற ஒரு விமான நிலையம். இந்த விமான நிலையத்திலிருந்து தான் அந்த ஃப்ளைட் 6 பேரோட பயணிக்குது. பயணித்து சரியா ஒரு சில நிமிடங்கள்லயே அது வெடித்து சிதறியதாகத்தான் அந்த செய்தி பதிவாகுது. இதுல யார் பயணமானாங்க, ஏன் 6 பேரோட போனாங்க, இது என்ன விமானம் அப்படின்னு கேள்வியில் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அதாவது மெக்சிகோ நாட்டுல மெக்சிகோவை சேர்ந்த ஒரு குடும்பம் தான். அதுல ஒரு குழந்தை ஆட்கொள்ளி நோயால் பிடிக்கப்படுது. மருத்துவ செலவு எங்கேயுமே அவங்களுக்கு கிடைக்கல. அதனால தேர்ட் பார்ட்டி ஒரு சேரிட்டி முன் இவங்களுக்கான மருத்துவ வசதி எல்லாம் செய்து கொடுப்பதாக சொல்லியது. அதுக்கெனங்க குழந்தையின் உயிரை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆசையோட, ஒரு வேட்கையோட அந்த குடும்பம் அந்த பணியை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கான மருத்துவம் எல்லாம் அமெரிக்காவின் பிலடெல்பியா என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில தான் அந்த மருத்துவ சிகிச்சை நடக்க போகுது. பத்திரமாக வந்தாங்க, மருத்துவம் எல்லாம் செஞ்சு முடிச்சாங்க. நம்ம நாடுகள்ல ஆம்புலன்ஸ் ஒரு வேனாக இருக்கிறது போல அமெரிக்கால ஃபிளைட் அதுக்காக தயார் செய்யப்பட்ட பல்வேறு ஃபிளைட்டுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த குழந்தைக்குரிய இந்த போக்குவரத்து வசதி செய்து கொடுக்கறதாக சொல்லியது. அதுக்காக தயார் செய்யப்பட்ட விமானத்தை அவங்க கொடுக்குறாங்க. சிகிச்சை முடிஞ்சதுக்கு பின்னால குழந்தையுடைய தாய், ஒரு வைத்தியர் அவருக்கு உதவியாளர், அதே போல ஒரு பைலட் அவருக்கு ஒரு உதவியாளர், 6 பேரும் பயணமாகறாங்க. எங்க இந்த பகுதியில இருக்கிற விமான நிலையத்திலிருந்து அந்த விமானம் கிளம்பி ஒரு சில வினாடிகள் போகும்போதே திடீர்னு கட்டுப்பாட்டு கோபுரத்துக்கும் அதுக்குமே இடைக்கிற உறவு துண்டிக்கப்படுது. எதனால, எப்படி நடந்தது என்று யாருக்குமே தெரியாது. கனப்பொழுதிலே அந்த பிளைட்டை காணோம் அப்படின்ன மாதிரி சம்பவம் நடந்து முடியுது. அது அந்த ஒரு 6 கிலோமீட்டர் பயணிக்கிற அந்த கனப்பொழுதுல மனிதர்கள் குடியிருக்கிற பகுதியில அதை பார்த்தவங்க, ஒரு முஸ்லிம் நினைக்கிறேன், அவர் தாடி வச்சு திடீர்னு மிகப்பெரிய ஒரு சத்தத்தை பார்த்து அல்லாஹ் அக்பர்னு கத்தி கொண்டு அப்படியே அவர் வியந்து பார்க்கிறதையும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் சொல்லுது. இப்படி அந்த நகரப்புறத்துல தாழ்ந்த பகுதியால பறந்து அங்குள்ளவங்க சொல்றாங்க, வானத்துல மிகப்பெரிய பிரகாசத்தை மட்டும்தான் நாங்க பார்த்தோம், அந்த கணத்திலேயே அது வெடிச்சு சிதறதை நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் அந்த குடியிருப்புகளை விழுந்து பல வீடுகள் எரிஞ்சாச்சு, பல கார்கள் பத்தியாச்சு. அந்த பிரதேசத்துல அதிகமான சூப்பர் மார்க்கெட் இருக்கிறதுனால அங்கேயும் தீ அனர்த்தம் ஏற்பட்டதாக மீட்பு பணியாளர்கள் போராடி கொண்டிருப்பதாகவும் தகவல் சொல்லுது. சரி, இந்த குழந்தையோட சென்றவர்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய மீட்பு பணியாளர் சொல்லுகிற விஷயம்தான், உயிர் தப்பியவர்கள் என்று யாரும் இல்லை, ஆனால் யாருடைய உடலும் இதுவரைக்கும் மீட்கப்படவில்லை என்று சொல்லப்படுது. அனைத்துமே இடிபாடுகளோடு கருகி கிடைப்பதாகத்தான் நமக்கு அந்த செய்திகள் சொல்றதை பார்க்க முடியுது. இங்க மருத்துவத்துக்காக வந்த குடும்பம், ஒரு வைத்தியரோடு அவருடைய குடும்ப தாய் சகிதம் சென்ற இந்த பயணத்துல ஒரு திருப்திகரமான ஒரு மருத்துவத்தை பெற்றுட்டு போற இந்த சந்தர்ப்பத்துல இப்படியான ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்குது. இது சம்பந்தமா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பாவிகளுடைய உயிர்கள் அனாவசியமாக போற இந்த விளைவான இந்த விமான பயணம் எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலையும் கவலையும் தந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலஸ்கா என்று சொல்லப்படுகின்ற பகுதியில செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு இராணுவ வீரர் F-53 ரக விமான அந்த யுத்த விமானம் ஒன்றுல பயிற்சியில ஈடுபட்டிருக்கிறாரு. அவங்களோட இராணுவ பேஸுக்கு மேல இப்படி இராணுவ பயிற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதுல இருக்கிறதாக உணர்ந்த அந்த விமானி உடனடியாக பெரசூட்டினுடைய உதவியோட ஆகாயத்திலிருந்து குதிக்கிறதும் அந்த பிளைட் அப்படியே கீழ் நோக்கி வாரதும் ஒன்றாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல கொஞ்சம் தள்ளி போயிட்டு அவர் கீழே விழுகிற அந்த சந்தர்ப்பத்திலேயே தரையை சேர்றதுக்கு முன்னால அந்த விமானம் வெடிச்சு சிதறியதை பார்க்க முடியுது. இந்த ரெண்டு விஷயமும் அமெரிக்கர்களை இப்ப கொடைய ஆரம்பிச்சிருக்குது. இது என்ன கொடுமடா,
ஃப்ளைட் நிம்மதியாக பறக்கும், தரையிறங்கலாம் என்று நினைக்கிற இந்த சந்தர்ப்பத்துல புதன்கிழமைக்கு முன்னால இன்னொரு விஷயம் நடந்ததை பார்த்தோம். அதாவது 67 பேர் இருக்கிற மாதிரி ஒரு இராணுவ ஹெலிகாப்டரும் விமானமும் முட்டி மோதியத்தையும் பார்த்தோம். நாங்க இப்படி விமானங்கள்ல இப்படியான ஒரு விபத்து நடக்கிறது அமெரிக்கா ஒரு கணம் கூட யோசிக்கல. காரணம், அவ்வளவு தூரம் தொழில்நுட்பத்தில் வளர்ந்த அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய ஒரு தலையீடியாகத்தான் பார்க்கப்படுது. இதுக்கு பின்னால ஏதாவது வெளிநாடுகளில் தலையீடு இருக்குமா என்ற ஒரு விஷயமும் இப்போது அமெரிக்கா சிந்திக்க பார்க்குது. இங்க நமக்கு தெரியுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீக்காடு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து 3வது வாரமாக 4வது வாரமாக தொடர்ற இந்த சந்தர்ப்பத்துல ஆங்காங்கே விமான பயணங்கள் சவாலுக்குரியதாக ஆகிறதுனால இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது. அதாவது பொருளாதாரத்துல இப்போதைக்கு இந்த விமான விபத்துக்கள் நடந்ததன் காரணமாக ஷேர் மார்க்கெட்ல 6% வீழ்ச்சியை அமெரிக்கா சந்திச்சு வருவதாக சொல்லப்படுது. ஆல்ரெடி புக் பண்ணவங்க எல்லாம் இப்ப விமான போக்குவரத்தை அப்படியே முற்றாக தவிர்த்து வரதாகவும் சொல்லப்படுது. இதனால அமெரிக்காவோட பொருளாதாரத்துல இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அதே நேரம் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அமெரிக்கா இன்னைக்கு வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் இல்லையா, அப்பாவி உயிர்கள் போறது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, நான் உச்சபட்சமான கவலையில் இருக்கேன்னு அப்படி சொன்னாரு. இதைத்தான் உலகமே சொல்லிச்சு. அப்பாவி உயிர்கள் அனாவசியமாக அரபு நாடுகளில் போகுதே, இது அமெரிக்காவில் நடக்கிற ஒரு கொடுமை என்று சொல்லப்படுது. அதே நேரம் விமானப்படைக்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட சென்ற வருஷம் கூட ஜோ பைடன் சொல்லி இருந்தார், 2024 வந்து பென்டகனுக்கு மட்டும் 800 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் செலவழிக்கப்படணும் என்று சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த ராணுவ பிளைட் விழுந்து வெடிச்சது இருக்கு இல்லையா, அது வந்து F-53 அதே மாதிரி F-16 என்ற ரக விமானங்களை தயாரிக்கிறதுக்கு அமெரிக்கா 2024 ஆண்டு ஒதுக்கிய பட்ஜெட்ல எவ்வளவு கேட்டீங்கன்னா 44.6 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்த விமானப்படையை வச்சுத்தான் அரபு நாடுகள்லாம் துவசம் செஞ்சீங்க. இன்னைக்கு உங்களோட நிலைமை, பிளைட் என்று சொன்னாலே மிக பயங்கரமாக பயப்படுற அளவுக்கு அந்த மக்களுக்கு ஒரு பீதியும் பயத்தையும் இறைவன் உருவாக்கி இருக்கிறான் என்பது எமது பார்வை. நீ பல நாடுகளை நீங்க நெருப்பால் அழிச்சிங்க, இப்போ உங்களுக்கு நெருப்பே உங்களுக்கு பெரிய ஒரு சவாலாக அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஈரானுக்கு நலிந்து கடப்பதற்கான காரணம், ஈரானுக்கு பொருளாதார தடையினூடாக பிளைட் வாங்குறதுக்கான தடையும் உதிரிப்பாகங்கள் கொடுக்கிற தடையும் நீங்க விதிச்சிங்க. அதனால ஈரான் இன்னைக்கு வந்து பழைய விமானங்களை ஓட்டிக்கொண்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி எல்லா நாடுகள்லையும் துவசம் செஞ்சீங்க. துவசம் செய்ய முடியாத நாடுகள்ல பொருளாதார தடையின் பேர்ல விமானங்களை கொடுக்காம விட்டீங்க. இன்னைக்கு வந்து அந்த விமான பயணமே உங்களுக்கு மிக சவாலாக அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இப்ப அமெரிக்காவினுடைய விமான போக்குவரத்து சேவையினுடைய தலைவராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருக்கிறாரு. அதில் இருந்தவரை பதவி விலக்கியாச்சு. அவர் இப்ப கேட்கிற நட்டஈடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 600 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். இதையும் கொடுத்தாகத்தானே வேணும் அப்படின்னு மாதிரி நிலைமை ஆகி போச்சு. பொருளாதாரத்துல இந்த இன்சிடென்ட் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று விமர்சகர்கள் சொல்லுகின்ற அளவுக்கும் அமெரிக்காவை அப்பாவி மக்களோட உயிர் போற அளவுக்கு என்று கவலைப்படுகின்ற ஒரு நிலையையும் கடவுள் ஆக்கி வைத்திருக்கிறாரு. காரணம், இறைவனுடைய பிடி கடுமையானது. எனவே நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுவடை செய்வோம் என்பதுதான் நமக்கு தெரியுது. எனவே உலகம் அமைதியாக இருக்கணுமாக இருந்தால் நிச்சயமாக அமெரிக்கர்களும் அமெரிக்க இராணுவமும் அமைதியாக வாய்மூடி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்திகள் நமக்கு சொல்லுகின்ற விஷயம். எனவே உலகத்தில் சமாதானம் உயர வேண்டும், மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற சூழலை அமெரிக்கா உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்வது. என்னதான் இருந்தாலும் மெக்சிகோ குடும்பம் ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்டிருந்தது, சிகிச்சைக்கு சென்று வருகின்ற இந்த வேளையில் இறந்தது என்பது மிகப்பெரிய மனவருத்தத்துக்குரிய விஷயம். எனவே அந்த குடும்பத்துக்கு இறைவன் மன அமைதியும் ஆறுதலையும் கொடுக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.